சின்ன வயசுல நமக்கெல்லாம் பேய் இருட்டுன்னு பல பீதிகள் இருந்தாலும் இந்த பயம் கொஞ்சம் ஃபன்னியா இருக்குங்க. நீ பழத்தை சாப்பிட்றப்ப கொட்டையை விழுங்கிட்டா வயிற்றுல மரம் வளர்ந்தணும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. 2009 ரஷ்யால ஒருத்தர் ஒரு காட்டு பகுதியில ட்ரெக்கிங் போயிருக்காரு. அவரோட பேரு ஆர்டிஎம் சிடோர்கின். நடந்து போயிட்டு இருந்தப்ப சுவாசிக்கிறப்ப ஏதோ ஒண்ணு நோஸ் வழியா உள்ள போன மாதிரி இருந்திருக்கு. அவரும் 2 தடவை இருமிட்டு ஓகே ஒண்ணும் இல்ல அப்படின்னு நடந்து போயிட்டாரு. அப்புறம் ஒரு மாசம் போகுது. அவரோட செஸ்ட்ல சரியான பெயின். என்னடா இது வலிக்குதே அப்படின்னு நம்ம வீட்டுல கை வைத்தியம் பாக்குற மாதிரி அவரும் சில பல மாத்திரைகளை போட்டுட்டு சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா போக போகத்தான் பெயின் அதிகமாக ஆரம்பிக்குது. இதனடா வம்பா இருக்கே அப்படின்னு பார்த்தா இருமினா பிளட் வேற வர ஆரம்பிக்குது. மனுஷன் ஆடி போயிடுறாரு. சரி இதுக்கு மேல சும்மா இருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு கிளம்பி டாக்டரை பார்க்க போயிட்டாரு. டாக்டர் லங் கேன்சரா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் எக்ஸ்ரே எடுத்து பாத்துக்கலாம் அப்படின்னு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா லங்ஸ்ல 5 சென்டிமீட்டருக்கு ஒரு செடி ஒண்ணு வளர்ந்துகிட்டு இருக்கு. ஏன் சார் உங்களுக்கு மரம் வளர்க்க வேற இடமே கிடைக்கலையா அப்படின்னு டாக்டர் ஃபன்னியா கேட்க அப்பதான் அவருக்கு பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு ஏதோ உள்ள போன மாதிரி இருந்துச்சுல, அது ஒரு மரத்தோட விதை அப்படின்னு. நோஸ் வழியா உள்ள போனப்ப அந்த சீட் நேரா லங்ஸ்ல போயிடுச்சு. லங்ஸ்ல இருந்த ஈரப்பதம் கதகதப்பு காரணமா அப்படியே மெதுவா வளர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிறிஸ்மஸ் அப்போ ஒரு மரம் ஒண்ணு பாப்போமே, ஃபிருட் ட்ரீ, அந்த மரத்தோட விதை தான் உள்ள போயிருக்கு. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம சாப்பிடுறப்ப ஏதாவது விதைகள் உள்ள போச்சு அப்படின்னா வயிறு செரிமானம் பண்ணிடும். அதனால நம்ம சின்ன வயசுல பயந்த மாதிரி நடக்கிறதுக்கு 1% கூட சான்ஸ் இல்ல. ஆனா நோஸ் வழியா இந்த மாதிரி சீட் உள்ள போனா அப்படி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா ரொம்ப 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 ரேர், எக்ஸ்ட்ரீம்லி ரேர். ஏதோ இவருக்கு அதிசயமா இப்படி நடந்து போயிடுச்சு. அப்புறம் பாதிக்கப்பட்டவர் இந்த மாதிரி நடந்ததை டாக்டர் கிட்ட சொல்ல, சரி விடுங்க இதை ஆபரேட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேளை உங்களுக்கு கேன்சர் மாதிரி எதுவும் இல்லாம இருந்தது நினைச்சு நீங்க சந்தோஷப்படணும் அப்படின்னு டாக்டர் ஆறுதல் சொன்னாரு. ஒரு அனாவசியமான அதிசயமான விஷயம் நடக்குது. அந்த அதிசயமான விஷயம் நடந்ததால அதை விட ஒரு நிம்மதியான விஷயம் நடக்குது. நல்ல வேளை உங்களுக்கு கேன்சர் இல்ல அப்படின்னு. இந்த வாழ்க்கையை நினைச்சு சிரிக்கிறதா அழுகிறதா? என்ன மாதிரி டிசைன் இது? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.